பாரதம், நம்முடைய பாரத தேசம் எவ்வளவு பெருமை மிக்கது என்பதை ஒரு சில உதாரணங்களுடன் இந்த பதிவில் பார்க்கலாம். சிவபெருமான் நமக்காக ஆலகால விஷம் குடித்தும் உயிருடன் இருந்தார். மறுபுறம் பிதாமகர் பீஷ்மர் நூற்றுக்கணக்கான அம்புகளால் அர்ஜுனனால் துளைக்கப்பட்டும் உயிருடன் இருந்தார். அதே நேரத்தில் பீஷ்மர் 58 நாட்கள் அம்பு படுக்கையில் முழு சுயநினைவுடன் இருந்து அனைவருக்கும் வாழ்க்கை, ஆன்மீகம், அறிவு ஆகியவற்றின் விலைமதிப்பற்ற சொற்பொழிவுகளை வழங்கினார். பின்னர் தனது உடலை விட்டு தான் விருப்பப்பட்ட காலத்தில் உயிர் துறந்தார். நம் பாரத தேசத்தில் பிதாமகன் பீஷ்மரைப் போல் எண்ணற்ற கர்மயோகிகள் இருந்திருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பரமசிவன் செய்த திருவிளையாடல் அனைத்து தலங்களும் இந்தியாவில்தான் இருக்கிறது. திருமால் அவதாரம் எடுத்த அனைத்து இடங்களும் இந்தியாவில்தான் இருக்கிறது. அதனால் இந்த பாரத தேசத்தில் நாம் பிறந்ததற்காக பெருமைப்பட வேண்டும். நம் முன்னோரிடமிருந்து பெறப்பட்ட அறிவியல் பூர்வமான சனாதன கலாச்சாரம் நம் வாழ்க்கையை பெருமையாக ஆக்குகிறது. இந்த செய்திகளையெல்லாம் நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் இந்த விஷயங்களில் தெரிந்து கொண்டு அவர்களும் ஒரு சிறந்த பக்திமானாக, நாட்டுப்பற்று உள்ளவனாக பாரத தேசத்தை விரும்ப வேண்டும். சரி, கொசுறு. மனிதனுக்கு பயம் வந்தவுடன் பக்தி வருகிறது, பக்தி வந்தவுடன் புத்தி வருகிறது, புத்தி வந்தால் வெற்றி வருகிறது, வெற்றி வந்தால் வசதி வருகிறது, வசதி வந்தவுடன் ஆணவம் வருகிறது, ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது, அழிவு வந்தவுடன் பயம் வருகிறது, பயம் வரும்போது மீண்டும் மனிதன் பக்திக்கு மாறுகிறான். இதுதான் ஊழ்வினை. இது நான் சொல்லவில்லை, பகவத்கீதை சொல்லுகிறது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.